ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பகடம்னு கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா டாப் 500 சம் சீரீஸில் நம்ம 32வது வீடியோ பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 31 வீடியோ பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகேங்களா, இது வந்து நமக்கு 32வது வீடியோ. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து சார் இந்த ஏஜ் சம் கொஞ்சம் கொடுங்க சார், கலந்து கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஏஜ் சம் நம்ம வந்து 33வது பார்ட்டில் நான் வச்சுருக்கேன். 33வது பார்ட்டில் வரும், அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோலையும் வரும். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ 32வது வீடியோவில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு உருளையினுடைய கன அளவு 448 பை கன சென்டிமீட்டர். கன அளவு கொடுத்துருக்கனால 448 பை கன சென்டிமீட்டர். அதனுடைய உயரம் வந்து பார்த்தோன்னா 7 சென்டிமீட்டர் எனில் உருளையினுடைய வளப்பரப்பு என்ன? ஆல்ரெடி நம்ம உருளையை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம், எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம உருளையினுடைய வலைபரப்பு தானே கேட்குறாங்க. உருளையானது நமக்கு சிலிண்டர், ஓகேவா, அதோடைய லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஓகே, உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன நமக்கு நோட் பண்ணியிருப்பீங்களா? 2πRH. இதுதான் நமக்கு வலைபரப்புக்கான ஃபார்முலா. கரெக்டாக? ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஓகே, நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? 2πRH அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா 2, ஓகே, பை வேல்யூ வந்து 22/7. ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உயரம் வந்து பார்த்தோன்னா 7 சென்டிமீட்டர். அப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம இன்னொரு குழு கொடுத்துருக்காங்கல்ல, கன அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் கேட்டால் போட தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த சம். ஓகேங்களா, கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவுனா என்ன? நமக்கு வால்யூம் தானே. கன அளவுக்கான ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு? πr²h. கரெக்டுங்களா? πr²h = 448 பை. கரெக்டாக? உருளையினுடைய கன அளவு வந்து எவ்வளோப்பா? 448 பை தானேப்பா. அதான் பாருங்கள், உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. இதோட வேல்யூ வந்து 448 பை. இதிலேருந்து நம்ம ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எப்படி? இங்கே பாருங்கள், இது அப்படியே கேன்சல் பண்ணலாம். இந்த பை வேல்யூ இந்த பை வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஏன் கேன்சல் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? இந்த பை வேல்யூ ஈக்குவல் இருந்தால் வரும்போது கீழே டிவைடில் வந்துடும். அப்போ பையன் கேன்சல் ஆகிடும். அதனால் இங்கேயே நான் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி என்னது? R²H. R²H = 448. ஓகே, இப்போ நம்ம ஆரோட மதிப்பு தானே இதிலேருந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஹச் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா நான் ஆரோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஹச்சோட வேல்யூ நமக்கு 7 தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ R² இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 7 = 448. அப்போ 7 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு டிவைடில் வந்துடும். ஏன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கிறதுனால 7 அந்த பக்கம் போகும்போது டிவைடில் மாறிடும். அப்போ R² = 448 / 7. அடித்து போடுங்க. 4 7 6 42, மீதி 2 4 28 64. அப்போ R² = 64, R = 8. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? 8. அதுக்காக தான் உயரத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னது? 2πRH. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு, ஓகேங்களா, நமக்கு ஆன்சர் வந்து பாருங்கள் பையோடவே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ பை மதிப்பு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 22/7 போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வேல்யூ வந்து முழு நம்பராக கொடுத்துருக்காங்க. பை அப்படின்னு கொடுக்காம வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பையோட வேல்யூ நம்ம 22/7 வச்சு போடணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த பை வந்து நம்ம மதிப்பு போடணும் அவசியம், டைரெக்டாக பைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2π ஆரோட வேல்யூ நமக்கு என்னது? 8 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ நமக்கு 7. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இப்போ 2 இன்ட்டு 8 இன்ட்டு 7, 8 7 56, 56 2 112. அப்போ 112, இது ஒரு பை, 112 பை. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப சிம்பிள். என்னன்னா, என்ன அவன் கேள்வி கேட்குறான்ட்டு நமக்கு தெரியணும். அந்த கேள்வி கேட்குறதுக்கான ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலாவில் நமக்கு எந்த வேல்யூ இல்லையோ அதை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ வச்சு தான் நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இப்படி தான் கொடுப்பாங்க எப்பவுமே. நம்ம இது எதுக்காகடா சம்மந்தம் இல்லாமல் இப்போ வலைபரப்பு கேட்குற இடத்துல எதுக்கிட்ட கன அளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனவில் இருந்து தான் நம்ம ஆரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு தான் வலைபரப்புக்கான ஃபார்முலாவில் நம்ம ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். கிளியருங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, அதனால தான் இந்த சம் எப்படி கொடுத்தாலும் போட தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து இப்போ ஒரு மாடல் இது நான் நடத்திட்டுனா இதே மாதிரி மாடல் நீங்கள் எல்லா சம்முமே திங்க் பண்ணணும். இதுன்னு மட்டும் கிடையாது, உருளைன்னு மட்டும் கிடையாது, எல்லாமே கோலம் கூம்பு எதுவாக இருந்தாலும் அந்த என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கு தேவையான வேல்யூ அவன் கொடுத்துருக்கூடிய க்ளூவில் இருந்து தான் நம்ம எடுக்கணும்.
ஒரு சில இது அவனே கொடுத்துட்டான் பாருங்கள், ஹச்சோட வேல்யூ கொடுத்துட்டான். ஆனால் ஆரோட வேல்யூ நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும்? அவன் கொடுத்துருக்கூடிய க்ளூலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வலைபரப்பில் ஆரோட வேல்யூ இருக்குது, ஹச்சோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹச்சு கொடுத்துட்டான், ஆரோட வேல்யூ நம்ம இதுலேருந்து தான் எடுக்கணும். அதை தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா போட்டு அதோட வேல்யூ போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஓகேவா? ஓகே. அடுத்தது செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஒரு மரத்தினுடைய தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதனுடைய உயரம் என்ன? ஸோ இது பாருங்கள், ஒரு மரத்தினுடைய தற்போதைய உயரம். இது நம்ம வந்து இந்த மக்கள் தொகை போட்டோம் பார்த்திங்களா, அதே மாடல் தான். இந்த கூட்டு வட்டியில் மக்கள் தொகை கான்செப்ட் போட்டோமா, அதே தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 ஆண்டுகளுக்கு முன் 10%. அப்போ அந்த மக்கள் தொகை கான்செப்ட் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஞாபகம் இருக்குங்களா? வீடியோ நம்பர் 6 ஐ திங்க், வீடியோ நம்பர் 6லேயும் 7 or 5 இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு நான் வந்து மக்கள் தொகை சம்மந்தமாக சொல்லியிருப்பேன். வீடியோ நம்பர் 6லேயும் ஒரு சம் சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? மக்கள் தொகையில் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம பாக்டீரியா சம்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? வளர்கிறது, அது 10% வந்து பார்த்தோன்னா உயரம், மரத்தினுடைய உயரம் வந்து வளர்கிறது அப்படின்னாலே ப்ளஸ்ஸு. வளர்கிறதா குறைகிறதா, இல்லை அதிகரிக்குதா குறையுதா அப்படிங்க தெரிஞ்சோம். அதிகரிப்பு அப்படின்னா என்னது? நமக்கு ப்ளஸ்ஸு. வளர்கிறதுனாலும் ப்ளஸ்ஸு தான், குறையுதுன்னா மைனஸு. இப்போ நம்ம ப்ளஸ்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, நான் இதை நம்ம வந்து தலைகீழி போடணுமா அப்படியே போடணுமா அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன்னா, அதான் இந்த பர்சன்டேஜை வந்து தலைகீழி போடணுமா அப்படியே போடணுமா. நீங்கள் எடுத்து பாருங்கள், மக்கள் தொகை கணக்கு நம்ம பாருங்கள், வீடியோ நம்பர் 6ல் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இது வந்து ப்ளஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இது நம்ம தலைகீழியா இல்லை இதுவா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபார்வேர்டு, அதாவது ஃபார்வேர்டு வேணாம், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஞாபகம் வச்சுங்கப்பா. ஓகேங்களா? என்ன பாஸ்ட் டென்ஸு ஃப்யூச்சர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸில் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா தலைகீழி. ஓகேங்களா? ஃப்யூச்சரில் கேட்குறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா என்னது? நோ தலைகீழி. அப்படியே அப்படி ஞாபகம் வச்சுங்க, அப்படியே போடணும். சரி, நான் முன்னாடி பின்னாடி நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த முன்னாடி பின்னாடி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா முன்னாடிங்கிறது வந்து நமக்கு முன்னாடின்னு சொல்லலாம், இல்லை நம்மளுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது பேக் சைட்லேயும் போகுது. அதனால் நம்ம எதுவும் வேணாம், பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், 2 ஆண்டுக்கு முன். அப்போ பாஸ்ட்டு கேட்குறாங்க. பாஸ்ட்னா என்னது? நமக்கு தலைகீழி. பாஸ்டன்ஸ் தானேப்பா. ஓகேங்களா? அப்போ தலைகீழி போடணும். என்ன சார் தலைகீழி போடணும்? அதான் இந்த 10%ங்கிறது எப்படி போகலாம்? நம்ம 10/100 எழுதலாமா? 10/100 எழுதலாமா? இந்த 10/100 நம்ம எப்படி மாற்றுவோம்? நம்ம இந்த கீழே 100 அப்படியே தான் இருக்கும், மேலே வந்தால் வரும் 110/100 போடும்ல. நம்ம கூட்டு வட்டியில் போடும்லப்பா. 10%னா 10/100. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கீழே மேலேயும் கூட்டி நம்ம மேலே 110/100. ஏன் கூட்டுறோன்னு தெரியுதுங்களா? ஏன்னா இது வளர்கிறதுன்னு வரதுனால நம்ம கூட்டுறோம். இங்கே பாருங்கள், வளர்கிறது அப்படின்னால கூட்டுறோம். இதே வந்து குறைகிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ 100ல் 10 போச்சுன்னா 90. அப்போ 90/100ன்னு போடணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து வளர்கிறதுங்கிறனால நம்ம கூட்டி போடுறோம். அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 110/100. இந்த 110/100ங்கிறது நம்ம காமனாக போடுறது. ஆனால் இதில் என்ன பண்ணணும்? நம்ம தலைகீழி போடணும்ல. அப்போ 100/110 தான் போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நான் அப்படியே போடுறதுங்கிறது தான் இது. நம்ம எப்போ போல் கூட்டு வட்டிக்கு போடுவோம்ல, அந்த மெத்தட் தான் இது, அப்படியே போடுறது. ஆனால் இதோட தலைகீழி மேலே 100 வரும், கீழே 110 வரும். கூட்டி போடுற வேல்யூ கீழே வந்துடும். அப்போ அதை தலைகீழியாக போடுறது அப்படிங்கிறத நம்ம போடணும். அப்போ 100/110 தான் போடணும். கிளியரா? ஓகே, இப்போ எப்பவும் போல் போடலாமா? இங்கே பாருங்கள், 847 × 100/110 × 100/110. ஏன் 2 தடவை போடுறோம்? தான் 2s அப்படிங்கிறனால. அவ்வளோதான்ப்பா. இதை அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். இதை அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர். இப்போ வந்து பாருங்கள், 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 11 அடித்து போகலாமா? 11 11, 7 11 77. சரி, 7 11 77, மீதி 7. அப்போ 7 11 77. மறுபடியும் பாருங்கள், 1 11 11, 7 11 77. அப்போ 7 × 10 × 10 என்ன வரும் நமக்கு? 7 × 10 70, 70 × 10 700. அப்போ பாருங்கள், 700 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்களா? புரிஞ்சா? இது வந்து அப்படியே போடுறதுப்பா. 110/100ங்கிறது அப்படியே போடுறது. இதை நம்ம என்ன பண்ணோம்? அவன் கேள்வியில் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க பாஸ்ட் டென்ஸுங்கிறனால நம்ம அப்படியே திருப்பி போடணும். 100ங்கிறது மேலே வரும், 110ங்கிறது கீழே வரும். 2 தான். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து குறைகிறதுன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 100/90 வரும் கீழே. ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 90ன்னு மாறிடும்.
குறைகிறதுன்னா அப்போ 90/100ங்கிறது மேலே என்ன ஆகும் 100/90ங்கிறது மாறிடும். ஏன்னா 2 ஆண்டுக்கு முன்னுன்னு கொடுத்துருக்கனால. இதே 2 வருடத்துக்கு பின் ஃப்யூச்சரில் கேட்குறாங்க அப்படின்னா எப்பயும் போல் நம்ம 110 மேலே வந்துடும், கீழே 100 வந்துடும். புரிஞ்சுங்களா இந்த சம்மு? கிளியர் தானே? ஸோ இந்த சம்மு நமக்கு மக்கள் தொகை சம் மாதிரி தான். ஓகேங்களா? பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்து தேர்டு சம். ஓகே, இந்த தேர்டு சம் பாருங்கள். ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ கூட்டு வட்டியில் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது நமக்கு எப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா மடங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 2 மடங்கு 3 மடங்குனா கூட நம்ம ஈஸியாக போட்டலாம். பட் இப்படி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்டெப்பு சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? இது மாதிரி நடத்திருப்பேனே, பழைய மாடல் எடுத்து பாருங்கள். கூட்டு வட்டியில் வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். கூட்டு வட்டியில் வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா A/P இன்ட்டு இப்போ வருஷம் எத்தனை 2 வருஷம் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் நான்? 2 வருஷம்னா நமக்கு என்ன பண்ணணும், நம்ம 10,000 போடணுமா? அப்போ 2 வருஷம்னா 4 ஜீரோ ஆட் பண்ணணும், அப்போ 10,000. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இது ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரோட நம்ம என்ன பண்ணணும், -100 நம்ம கழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து அசல் எதுவுமே கொடுக்கல, ஒரு அசலே கொடுக்கல. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா 1.69 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அசல் சும்மா நான் ஒரு 100ன்னு எடுத்துக்கிறேன். அசல் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 100ன்னு எடுத்துகிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. 100ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மாறுறதா என்னது நமக்கு மொத்த தொகை, கரெக்டுங்களா? அப்போ 1.69 மடங்கு மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அசல் வந்து பார்த்தோன்னா 100 ரூபா. இப்போ அசல் வந்து 100 ரூபா 2 மடங்காக மாறுதுன்னா என்னப்பா அர்த்தம், 200ன்னு போடுவோமா? 100 × 2ன்னு போடுவோம்ல. அப்போ 1.69 மடங்குன்னா என்ன பண்ணும், நம்ம 100 × 1.69 பெருக்குன்னு என்ன வரும் நமக்கு பாருங்கள். 2 புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குங்களா, அது அப்படியே என்ன ஆகிடும், முழு நம்பராக மாறிடும். அப்போ 169ன்னு மாறிடும். அப்போ நமக்கு மொத்த தொகை எவ்வளோ, நமக்கு 169. ஓகே, இப்போ நீங்கள் இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி, அஜியோ சாரி கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169. ஓகே, பி வேல்யூ வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம். ஏ வேல்யூ 169ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, A/P இன்ட்டு இந்த 2 இயர்ஸுங்கனால நம்ம 10,000. ஓகேங்களா? இது வர்ற வேல்யூ நம்ம கடைசி என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், கரெக்டுங்களா? கடைசியாக நம்ம 100 மைனஸ் பண்ணோம், அதை பண்ணிக்கலாம். இப்போ ஏ வேல்யூ நமக்கு எழுது 169 / 100 இன்ட்டு 10,000, கரெக்டுங்களா? எஸ், 10,000. இப்போ பாருங்கள், 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். மீது என்னது 169 × 100. ஓகேங்களா? 169 இது பாருங்கள், √169 × 100. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரும் நமக்கு 169க்கும் 100க்கு எடுத்தால் இதுக்கு 13, இதுக்கு வந்து 10, கரெக்டுங்களா? தனித்தனியாகவே எடுத்துக்கிட்டேன். அப்போ 13 × 10 நமக்கு எவ்வளவு, 130. கடைசி என்ன பண்ணோம், -100 தானே. ஸோ நம்மளுடைய ஸ்டெப்பு 3ஆம் ஸ்டெப் என்னது, -100 பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 30. அப்போ ஆன்சர் நமக்கு எவ்வளவு, 30%. பாருங்கள், 3 ஸ்டெப்பு தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு A/P இன்ட்டு 10,000 அது வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, எடுத்திங்கன்னா 130ன்னு வரும். அதோட -100 பண்ணணும் கடைசியாக. அப்போ ஆன்சர் 30. ஞாபகம் இருக்குங்களா வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் அப்படின்ட்டு? ஸோ நமக்கு இது எதுவுமே தெரியலனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அசலோட வேல்யூ வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்பயும் போல் போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 30%. கிளியரா? சம் புரிஞ்சிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு தான். இந்த சம்மு திரும்பவும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். எக்ஸாமில் இதை நோட் பண்ணி வச்சுங்க. 1.69 அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன தான் வச்சுக்கணும், 30%, 2 ஆண்டுகள். ஓகேங்களா? இந்த சம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம், நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது சம் நம்பர் 4. இந்த சம் நம்பர் 4 வந்து பார்த்தோன்னா நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம் தான். இங்கே பாருங்கள், ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் என்ன பண்ணுறாரு, 144 வாத்தில் 32 வாத்தை வந்து விற்றுட்டார். இப்போ இருக்கக்கூடிய அந்த உணவு, இப்போ 144 வாத்துக்கு தேவையான உணவு, 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்குப்பா, அதில் 32 வாத்து விற்றுட்டாரா? அப்போ அந்த இருக்கக்கூடிய உணவு எத்தனை நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வரும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது நேர்மறை எதிர்மறை கான்செப்ட் தான் பாருங்கள். 144 வாத்து 28 நாள். அப்போ 32 வாத்து கழிச்சா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு அதை கழிச்சிக்கலாம். ஓகேங்களா, 144 வாத்து. அப்போ 144லேருந்து 32 கழிங்க என்ன வரும், 2 1 1 112 வாத்து. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, நாட்கள் தானே கேள்வி கேட்குறாங்க. அப்போ நாட்களுங்கிறது செகண்டாக வச்சுக்கணும், வாத்துங்கிறது ஃபஸ்ட்டாக வச்சுக்கணும். கரெக்டாக, நேர்மறை எதிர்மறை கான்செப்ட் படி. ஓகே, இந்த நாட்கள்னு கேட்டாலே நேர்மறை எதிர்மறை கான்செப்டில் தான் வரும். ஓகேங்களா, சரி ஓகே. ஏன்னா சார் இந்த சம்மு என்ன சார் டைம் உண்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். டைம் உண்டு சம்மு தான் பாருங்கள், நாட்கள்னு கேட்டிருக்காங்கல்ல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாத்து ஃபஸ்ட்டு 144 வாத்து 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. அப்போ 144 வாத்து 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. இப்போ 112 வாத்து, ஏன்னா 32 வாத்தை விற்றுட்டார்ல, மீதி வந்து 112 வாத்து தான். 112 வாத்துக்கு எத்தனை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், வாத்துகள் குறையும் போது நாட்கள் அதிகரிக்குமா? கரெக்டு தானேப்பா. வாத்துகளோட கவுண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபுட்டு நமக்கு வந்து அதிகமாகவே இருக்குமா? அப்போ நிறைய நாள் வருமா? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அரிசி இருக்குது. இதே 3 பேர் தான் இருக்காங்கன்னா என்ன ஆகும், 10 நாள் வரக்கூடிய அரிசி 15 நாள் கூட எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா 2 பேர் இல்லை அப்படிங்கும்போது. அப்போ ஆல்ரெடி 32 பேர் போயிட்டாங்களா, 32 வாத்து போயிடுச்சா, அப்போ நாட்கள் வந்து என்னாகும், அதிகரிக்கும். அப்போ வாத்து குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்கும். அப்போ குறைவு அதிகரிப்பு இது வந்து நமக்கு எதிர்மாறல். எதிர்மாறல் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே போட்டு அடிக்கணும். அப்போ 144 / 12 × 28 அடித்து போடலாமா? இங்கே வரைக்கும் 144 / 12 × 28 எதால் அடித்து போடலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு 2ஆல் அடித்து போடுங்க. 14 4 28, I 2 10, மீதி 1, 6 2 12. ஓகே, மறுபடி 7ஆல் அடித்து போடுங்க. 2 7 14, 8 7 56. ஓகே, 4 2 4 2 8. மறுபடி 2ஆல் அடித்து போடுங்க. 2 2 4, இது 7 2 14, 2 2 4. மறுபடி அடித்து போடுங்க. 4 2 2 36 2 72. ஸோ ஆன்சர் 36. புரிஞ்சுங்களா? அப்போ 112 வாத்து இருக்கும்போது 36 நாட்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? அப்போது அவர் 32 வாத்து விற்றுட்டாருன்னா மீதி 28 நாட்களுக்கு தேவையான உணவுங்கிறது 36 நாட்களுக்கு தேவையான உணவாக மாறிடும். அப்போ 36 நாளுக்கு போதுமானதாக அவருக்கு இருக்கும். வெறும் 28 நாள் மட்டும்தான் அவருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததை 36 நாள் யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா, ஏன்னா வாத்துகளோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. கிளியரா புரிஞ்சுங்களா? இதை இப்படியும் போடலாம். ஸோ எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி நம்ம கணிக்கணும். அப்போ கழிச்சு போட்டால் கழிச்சு போட்டு போடணும் நம்ம. ஓகேங்களா, யாராவது ஆட் ஆகிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம போடணும். ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், 5th சம்மு. ஓகே, இந்த கடைசி சம் பாருங்கள். இரு எண்களினுடைய மீப்பேவா 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீசிமா அதாவது எல்சியமாக இருக்க முடியாது. ஸோ HCF வந்து 8ன்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 4 டிஜிட்டில் எது வந்து பார்த்தீங்கன்னா எல்சியமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 நம்பரோட எல்சியமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ HCF 8 அப்படின்னான்னு வச்சுங்களேன். இப்போ 2 நம்பர் இருக்குப்பா. நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 20ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 10 20 இதோட எல்சிஎம் என்னென்னு பாருங்கள். சரி, HCF என்னென்னு பாருங்கள். 10ஆல் போட்டால் ஒரு தடவை 2 தடவை. அப்போ HCF நமக்கு 10. ஓகே, அதே 2 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதே 2 நம்பருக்கு நான் வந்து எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 10ஆல் போட்டால் 1 2, 2ஆல் போட்டால் 1 1. அப்போ 20ன்னு வருமா? அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து எல்சிஎம். HCF 10 இருக்குது பார்த்தீங்களா, HCF வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வேல்யூவில் டிவைட் ஆகும். டிவைட் ஆகலை அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து எல்சிஎம் 30 அப்படின்னா இல்லை வராது. வரும், ஏன்னா 10ஆல் டிவைட் ஆகும். இதே 35ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். 35ன்னு வரும்போது இது எல்சிஎம் வந்து 35 இருக்க வாய்ப்பு இல்லை இந்த 2 நம்பருக்கு. ஏன்னா இது 10ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா HCF வேல்யூ அந்த 2 நம்பரோட HCF வேல்யூ என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து எல்சிஎம் டிவைட் பண்ணும். எல்சிஎம்மால் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகும். அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பாருங்கள், இரு எண்களின் அந்த 2 நம்பர் என்ன நமக்கு தெரியாது. பட் நமக்கு ஒரு க்ளூ என்ன இருக்குது, HCF 8 அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன இருக்கும், 8ஆல் டிவைட் ஆகிறது தான் எல்சிஎம்மாக இருக்கும்.
அந்த 2 நம்பர் என்ன நம்பர் வேணால் இருக்கட்டும், ஆனால் 8ஆல் டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். அப்போ 24 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ 24ன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நம்பர் எது போட்டாலும் சரி 24 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 6 8 48 வர வாய்ப்பு இருக்குது. 56 8 7 56 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 8ஆல் இது 3மே டிவைட் ஆகும், ஆனால் 60ங்கிறது டிவைட் ஆகாது. அப்போ எல்சிஎம் வந்து 60 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த 2 நம்பர் போட்டாலும் 60ங்கிறது வரவே வராது, ஏன்னா 8ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஹச்சிசிஎஃப் ஏதாவது 2 நம்பர், எந்த 2 நம்பர் வேணால் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு 2 நம்பர், அந்த 2 நம்பருடைய ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்னவோ அப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து அதே நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஹச்சிசிஎஃபால் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதோட எல்சிஎம் வேல்யூ. அந்த 2 நம்பருடைய எல்சிஎம் வேல்யூ 8ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் வரும். தட் இஸ் த ரூல். கிளியரா? ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷனில் கணிச்சிக்கலாம். 8ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எது? 60. அதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதே ஹச்சிசிஎஃப் வந்து 5ன்னு கொடுக்குறான்னா இப்போ கீழே கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷனில் எது 5ஆல் டிவைட் ஆகாத நம்பரோ அதுதான் ஆன்சர். இப்போ 5ன்னு கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 15, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 23 இல்லை 22 அப்படின்னு இருந்துச்சுன்னா 22 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 22ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? இவ்வளோ தான் மெத்தட். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா இந்த 5 சம் முடியுது. இப்போ பார்த்த 5 சம்மு வந்து பாருங்கள் உருளை சம்மந்தமாக பார்த்துருப்பீங்க. ஸோ கனளவு கொடுத்தா எப்படி வலைபரப்பு கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ளஸ் வந்து திரும்பவும் நீங்கள் இது மக்கள் தொகை சம்மு மட்டும் தான் இப்படி போடணுமான்னு கேட்டால் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நம்ம கணிக்கணும், இது எந்த மாடல் சம்மு அப்படிங்கிறது கணிக்கணும். டைரெக்டாக அந்த மெத்தடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடங்கு இத்தனை மடங்கு போன்றது. ஏன்னா இந்த சம் அப்படியே கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்கப்பா. இந்த சம் அப்படியே கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கூல் புக் சம்மு. அடுத்து இந்த மாதிரி வாத்துக்கள் விற்றுட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வாத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு 10 வாத்து வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ ஆட் பண்ணி என்ன வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கூட கண்டுபிடிக்கணும். எப்படி வேணால் கொடுப்பாங்க. இது வாத்து வச்சு கொடுத்துருக்காங்க, மனுஷங்க வச்சு கூட கொடுப்பாங்க. இராணுவ வீரர்கள், இவ்வளோ இராணுவ வீரர்களுக்கு இவ்வளோ உணவு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, அதில் ஒரு 10 இராணுவ வீரர்கள் வந்து ஆட் ஆகிட்டாங்க, அப்போ மீதி எத்தனை நாள் கிடைக்கும் அப்படிமா கேட்பாங்க. அப்போ ஆட் பண்ணி நம்ம போடணும். வாத்துக்கிற இடத்துல இராணுவ வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி கூட ஸ்கூல் புக் சம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படியும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக் சம்ஸ் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் ப்ராக்டிஸை நம்ம கொடுப்போம். இதுவும் வந்து பாருங்கள் டிஃபிகல்ட்டானது. இது வந்து டிஃபிகல்ட்டுன்னு கிடையாது, தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்த்த 5 சம்முமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கழிச்சு வந்தால் எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி மடங்காக கொடுத்தா எப்படி போடணும், இந்த மாதிரி மக்கள் தொகைக்கு பதிலாக இப்படி கொடுத்தாலும் எப்படி போடணும். ஸோ இந்த 5 சம்முலையுமே 5 வித்தியாசமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தான் 5 டிஃப்ரெண்ட்டான சம்மு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ நம்ம 33ல் ஏஜி சம்லாம் வரும், பார்க்கலாம். ஏஜி சம் நீங்கள் கஷ்டம் நினைக்கிறீங்களா? இருக்கிறதுல ரொம்ப ஈஸி தான் சார். அதெல்லாம் எக்ஸு ஒய்ங்கிறாங்க. எக்ஸு ஒய்யெல்லாம் தேவையில்லப்பா. ரிவர்ஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு நான் ஏஜி சம் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபா கடன்னு கிருஷ்ணன். தேங்க்யூ.